இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்காக இரு வசனங்களை வாசித்து அதை தியானிப்போமாக. எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. இப்பொழுது விசேஷமாக நாங்கள் இந்த படித்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடியேனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஜீவிக்க உதவி செய்வீராக. கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியே நீ செய்வீர், அதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீர், அதுக்காக நன்றி. அடியேனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் இந்த வசனங்களை வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மிலும் என்ன செய்யணுமா? இருக்கணும். நம்மிலே இருக்கணும். நம்முடைய சிந்தை ஒரு மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. உங்க சிந்தை வீணான காரியங்களினால் நிரப்பப்பட்டால் நீங்கள் வீணராகி விடுவீர்கள். அநேகர் தங்களுடைய சிந்தனைகளினாலேயே வீணரானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்று கொள்ளவில்லை என்று சொல்லி இங்கே நமக்கு ஒரு எச்சரிப்பின் ஒரு வார்த்தையை வைக்கிறார். இந்த தேவனை அறியாத மக்கள், இந்த புறஜாதி மக்கள் என்ன சிந்தை கொண்டிருந்தாங்களா? வீணான சிந்தை. அந்த வீணான சிந்தை கொண்டிருந்தபடினாலே அவர்கள் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னா, அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டார்கள். முதல் காரியம், அவங்க புத்தி என்ன ஆயிடுச்சு? அந்தகாரப்பட்டுருச்சு. கர்த்தரை அறிகிற அறிவு அவங்களுக்கு வரல. புத்தியில் அந்தகாரப்பட்டதுனால அடுத்த ஒரு காரியம் நடக்குது. அவங்க இருதயம் கடினப்படுது. தேவனுடைய வசனம் அவங்க கேட்டாலும் அந்த இருதயம் கடினமா இருக்கிறதுனால அந்த வசனத்தினால அவங்க உணர்வடையல. வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யாமல் போய்விட்டது. அதனால என்ன நடந்துச்சா, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, இந்த இருதய கடினம் என்ன செஞ்சிடும்? அவங்களை அறியாமையில தள்ளிரும். தங்களில் இருக்கும் அறியாமையினால என்ன ஆயிட்டாங்களா? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறிவிட்டார்கள். அந்நியரா மட்டும் மாறல, உணர்வற்றவர்களாய், உணர்வில்லாதவர்களாய் மாறி சகல விதமான அசுத்தங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்கிற பிள்ளைகளாய் மாறினார்கள். ஆகவேதான் சிந்தை ரொம்ப மிக மிக அவசியமாய் காக்கப்பட வேண்டிய காரியம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்லி தருவார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்? ஒரு சிந்தையில கவனமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? உன் மனதின் அறைய கட்டிக்கொள்ளணும். அப்போதான் நீ தெளிந்த புத்தியுள்ளவனா இருப்ப. அப்ப தெளிந்த புத்தியுள்ளவனா இருக்கிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீ ஆயத்தமாக
அப்ப நம்முடைய சிந்தையை குறித்து ரொம்ப கவனம் நமக்கு தேவை. ஆகவேதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளயும் இருக்கணும். இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் சிந்தை ஓடிக்கொண்டிருக்கிறதா? இல்லாவிடில் வீணான சிந்தைகளுக்கு நம் அடிமைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோமா? விசுவாசிகள் மிகவும் கவனமா இருக்கணும். பிசாசு நம்ம தொடுற இடமே நம்ம மனம்தான். மனதின் அறைய நீங்க கட்டாம அதை திறந்து விட்டுட்டீங்கன்னா பிசாசு உள்ள புகுந்துருவான். பிசாசு உள்ள புகுந்துட்டானா உங்க வாழ்க்கையில வசனம் விதைக்கப்பட்டாலும் அந்த வசனம் வேலை செய்யாது. உங்க புத்தியில நீங்க அந்தகாரப்படுவீங்க. நீங்க தேவனுக்கு விரோதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில நடப்பிப்பீங்க. அதனால ரொம்ப கவனம் நமக்கு தேவை. நம்ம சிந்தையில கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்கணும். அப்ப கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை குறித்து பவுல் எழுதும்பொழுது அவர்ட்ட காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான தன்மையை நமக்கு சொல்கிறார். என்ன அந்த தன்மை? கீழ்ப்படிதல். 8வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, நமக்காக இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் மனிதராய் வந்தார். மனிதராய் வந்த அவர் என்ன செய்தாரு? இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு காரியத்தை செய்தார். கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஒரு மனிதராய் காணப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார்னா, அவர் பிறந்த நாளிலிருந்து சிலுவையில மரிக்கிறார் பாருங்க. அந்த மரிக்கிற அந்த கடைசி நொடி வரைக்கும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். இந்த உலகத்திலே அவரை பெற்றெடுத்த தாய்க்கு கீழ்ப்படுகிறார். அவரை வளர்த்தின தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறார். அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்களுக்கு கீழ்ப்படுகிறார். வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படுதல் மிக 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 அவசியம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். ஆகவேதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க கவனித்தீங்கன்னா, அவர் இந்த உலகத்திலே அவர் பிறக்கிறார். மரியாளுடைய கர்ப்பத்திலே பிறந்து வளர்த்து தகப்பனாகிய யோசேப்பு வளர்க்கிறாங்க. அந்த வளர்க்கிற நேரத்துல குழந்தை பருவத்திலையும் சரி, ஒரு 12 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் தெரியுமா? வேத வசனத்துல அப்படியே கற்று தேறினவரா இருந்தார். எந்த ஒரு பிள்ளை கற்று தேறினவளா மாறுவா என்று சொன்னா, எந்த குழந்தை தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதோ அந்த பிள்ளைதான் சகல ஞானத்திலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் மாறுவாங்க. பாருங்க எப்படி இது நமக்கு தெரியும் அப்படி சொன்னீங்கன்னா, லூக்கா அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இப்ப இயேசுவுக்கு 12 வயசு. இப்ப 12 வயசு ஆயிடுச்சு. இப்போ இயேசுவும் அவருடைய தாயாகிய மரியாளும் அவருடைய வளர்த்து தகப்பனாகிய யோசேப்போடும் சேர்ந்து பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் அவர் எருசலேமுக்கு வருகிறார். அப்போ அங்க எருசலேம்ல இருக்கிற நாட்கள்ல பாருங்க, அவர் என்ன செய்கிறார்? 46 வசனத்தை கவனிங்க. 3 நாளைக்கு முன்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவும் கண்டார்கள். இப்ப இயேசு 12 வயசுல எங்க வராரு? எருசலேமுக்கு வராரு. பண்டிகையை ஆசரிப்பதற்காக வருகிறார். அங்க அவர்கள் இருக்கிறாங்க. அந்த பண்டிகை முடிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பும் மரியாளும் எல்லா ஜனங்களோட சேர்ந்து தங்களுடைய வீட்டுக்கு புறப்பட்டாங்க. ஆனால் வழியில யார் கூட இல்ல? இயேசு கூட இல்ல. இயேசு கூட இல்லைன்னு பார்த்தோன்னே தேடுறாங்க ஃபுல்லா. தேடி வந்தாங்க. தேடி வந்தா எங்க கண்டுபிடிச்சாங்க அவரை? தேவாலயத்துல. அவர் யார் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? போதகர் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்னங்க செய்யறார் போதகர்கள் நடுவில்? போதகர்னா டீச்சர்ஸ், நல்ல வேத பண்டிதர்கள். அவர்களுடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு அவர்கள் பேசுகிறதை கேட்கிறாரு. அவர்களை வினாவும் கண்டார். நல்ல கவனிங்க. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனுடைய அடையாளமே என்னன்னா, கவனமா கேட்பான். ஃபர்ஸ்ட் கேட்கிறவன் அதை அப்படியே கடைபிடிப்பான். அப்ப இங்க இயேசு எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா, இந்த போதகர் நடுவில் இருந்து அவங்க சொல்ற வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல,
அவங்க கிட்ட என்ன செய்யறாரு? கேள்வி கேட்கிறாரு. யார் கேள்வி கேட்க முடியும்? வேத அறிவு இருந்தாதான் கேட்க முடியும். அது கூட யார்கிட்ட? போதகர்கள்ட்ட. அப்ப 12 வயசுக்குள்ள என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து, யோசேப்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டார். இந்த கீழ்ப்படிதல் அவருடைய பிறப்புல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்ப கீழ்ப்படிதல் இந்த அளவுக்கு வந்தது. 12 வயசுல அவர் தேவாலயத்துல அவங்க பார்க்கறாங்க. அப்போ விசனப்பட்டு மரியாள் சொன்னாங்க, 48ஆம் வசனத்தை கவனிங்க. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். 12 வயசு ஒரு பையன், இவங்க பிரயாணப்பட்டு போயிட்டாங்க, கூட வரல. திரும்பி ஐயோ எங்க போயிட்டாரோ, காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்ட பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு சொல்றாங்க, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? நீ ஏன் எங்களுக்கு கூட வரல? எங்களை இப்படி தேட வச்சிட்டியே. உடனே இயேசு அவர்களை பார்த்து என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்கள்ல தேவனுடைய வீட்டுல இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? மரியாளுக்கு தெரியும் இயேசு யாருன்னு. சாதாரண மனிதர் அல்ல, அவர் தேவகுமாரன். மரியாளை காட்டிலும் வேற யாருக்கு இவ்வளவு தெளிவா தெரியும்? மரியாளுக்கு மாத்திரம் தெரியும், யோசேப்புக்கும் தெரியும். ஆனா கூட அவங்க கேக்குறாங்க, ஏன்பா இப்படி செஞ்சுட்ட? அப்ப உடனே சொன்னாரு, நான் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அது சொல்லிட்ட பிறகு பாருங்க, இயேசு கொஞ்சம் யோசிக்கிறார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. உடனே இயேசு என்ன செஞ்சாரு? உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கோபப்பட்டாரா? இல்ல. பின்பு அவர் அவர்களுடைய கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பாருங்க, வேதம் எவ்வளவு அழகா தெளிவா சொல்லுது. இயேசு 12 வயசுல இருந்து 30வது வயசு வரைக்கும் எங்கதான் இருக்காரு? தன்னுடைய தாயோடும் வளர்த்து தகப்பனோடு தான் இருந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். அவங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இது இயேசுடைய 30வது வயசு வரைக்கும். 30ல இருந்து 33 வயசு வரைக்கும் அவர் ஊழியத்தில் இருக்காரு. பிதாவினுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். இந்த கீழ்ப்படிதல் எங்கு வரைக்கும் சொல்லுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் சொல்லுகிறேன். இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். வாசிங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்படின்னா இயேசு எதை கற்றுக்கொண்டார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எப்படிங்க கற்றுக்கொண்டார்? பாடுகளை அவர் சகித்ததினாலே. அவருடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள்லாம் அவர் ஏதோ தவறு செய்தார் அதனாலே நடந்ததா? அதனால பாடு வந்துச்சா? இல்ல. அவர் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் சுமந்து கொள்ள முடிய வந்தார். இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்யும் போது அநேக நிந்தனைகள், அநேக அவமானங்களை சகித்தார். கடைசியில சிலுவை என்ற ஒரு கொடிய ஒரு தண்டனை அவருக்கு கிடைத்தது. அந்த சிலுவை மரணம் சாதாரண மரணம் அல்ல, மிகவும் வேதனையை கொடுக்கிற ஒரு மரணம். அந்த மரணத்தை கூட சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் கூட பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. சபையில வாரோம், உபதேச சட்டங்களை கற்றுக்கொள்கிறோம், சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல உகந்த ஜெபம் செய்வதற்கு நீங்கள் ஜெபத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வண்ணமாய்தான் கீழ்ப்படிதலையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
நீங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மிகவும் என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கணும். இயேசுவானவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டதுனாலதான் அவருக்கு ஒரு உயர்வு வருது. என்ன உயர்வு? 8ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகினார். இப்ப இயேசு நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்கு, நித்திய ரட்சிப்பை அளிப்பதற்கு அவர் காரணமாய் மாறுறாரு. ஏன்? அவர் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல்ல அவர் பூர்ணரான பின்பு யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அளிப்பதற்கு அவர் காரணகர்த்தாவாய் மாறுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இயேசுவினுடைய கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க நம்முடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதலின் அனுபவம் இருக்கிறதா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோமா? வேதத்துல நீங்க எங்கு பார்த்தாலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமே கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா என்ன சொல்றாரு தெரியுமா? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுவீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு, என் வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிவாயானால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அப்படி கீழ்ப்படியாமல் போவாய் என்றால் உன் வாழ்க்கையில் என்ன வரும்? சாபம் வரும். நல்லா கவனிப்போம். நாம் இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நமக்கு தம்முடைய கற்பனை, இந்த வேதாகமத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இது தினந்தோறும் வாசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, நல்லது. ஆனால் அதோடு நின்று விடக் கூடாது. ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அதை நீங்கள் கடைபிடிக்க பழகணும். அதுக்குதான் கீழ்ப்படிதல் என்று சொல்கிறேன். அந்த கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது தேவன் தம்மையே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆனா யாரெல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களோ அவர்கள் மேல் நித்திய கோபாக்கினை வரும். தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லி வேதம் ரொம்ப தெளிவாக எச்சரிக்கிறது. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். இவை யாவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுன்னா தேவனுடைய சுவிசேஷத்திற்கு, தேவனுடைய வசனத்துக்கு எந்த மனிதன் கீழ்ப்படியாமல் போகிறானோ அவன் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும். விசுவாசிகள் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள்னா புத்தி இல்லாதவர்களாய் மாறுகிறார்கள். ஆகவே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரை பார்த்து சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்துல முடிப்பீர்களோ என்று சொல்லி வேதனைப்படுகிறார். அப்ப கீழ்ப்படியாமல் போகும்போது நாம் புத்தி இல்லாதவர்களாய் மாறுகிறோம். புத்தி இல்லாதவர்களாய் மாறினால் தேவ சித்தத்தை அறியாதவர்களாய் போகிறோம். அந்த அறியாமையினாலே தேவ கோபாக்கனை நம்மேல் வரும். அப்போ தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கீழ்ப்படிதலை குறித்து வேதம் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பாருங்க, பிள்ளைகள் தங்களுடைய பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது நியாயம் என்று வேதம் கூறுகிறது. இது வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், பிள்ளைகள் தங்களுடைய பெற்றாருக்கு கீழ்ப்படிவார்கள் என்றால் தேவன் அவருடைய ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அதே போல வீட்டிலே, குடும்பத்திலே மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு
கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, 1 பேதுருவினுடைய 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். நல்லா கவனிங்க, ஒரு புருஷன் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா அல்டா தேவனை அறியாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புருஷனை கூட ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனைவி என்ன செய்வாள் என்று சொன்னா, தன்னுடைய பயபக்தியோட வாழ்க்கை நிமித்தமாக ஆத்தும ஆதாயம் செய்து கொள்வாள். பாருங்க, கீழ்ப்படிதலோடு எது சேர்ந்து நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா பயபக்தி. நீங்க கீழ்ப்படியும் போது பயபக்தி தானா வந்துடும். இயேசுவானவர் மிகுந்த பயபக்தி உள்ளவராய் இருந்தார். காரணம் என்ன? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இதே காரியத்தை தான் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இப்ப எல்லாருமே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் அடக்கிடுவார். எப்படி அடக்குவார் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிந்திருங்க. அப்ப இப்பவும் பாருங்க, இங்கும் மீண்டும் சொல்றாரு, தெய்வ பயம் கீழ்ப்படிதல் ரெண்டும் இன்டர்லிங்க்டு, ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைந்து இருக்கிறது. நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவங்கன்னா தேவ பக்தி உள்ளவங்க, தேவ பக்தி உள்ளவங்கன்னா கீழ்ப்படிவீங்க. சோ தேவ பக்தி கீழ்ப்படிதல் ரெண்டும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்போ கீழ்ப்படிக்கிறது எல்லாருக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாயிருக்கணும். சபையில இருக்கிறோம், சபையில இருக்கிற மூப்பர்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், சபையின் ஊழியர்களுக்கு உங்களுக்கு தேவன் யாரை உங்கள் மேல் தலையாய் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய பழகணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. விசுவாசி எந்த வண்ணமாய் சபையின் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இங்கே எபிரேய ஆக்கியோன் நமக்கு எழுதி கொடுக்கிறார். அப்போ விசுவாசிகள் சபையில் இருக்கிற தேவன் ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற தலைவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே போல நம் யாவரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இதே போல வேலை ஸ்தலத்துல இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லி கொடுக்கிறது? உங்கள் எஜமான்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். அப்போ வேலை ஸ்தலத்திலையும் நாம் நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு எஜமான்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையின் அம்சமாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறணும். அப்போ இந்த கீழ்ப்படிதலை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் எது கிரியை செய்யும்? பிசாசு கிரியை செய்வான். வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்போ ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நம்ம கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்ததுனால யாருக்கு கீழ்ப்பட்டு நடந்தோம்? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடி, அவனை போல பிசாச போல செயல்பட்டோம். பிசாசின் ஆதிக்கத்தில் இருந்தோம், அந்தகார கிரியைகளை செய்தோம். அப்போ
கீழ்ப்படியாமை இது யாருடைய தன்மை? பிசாசின் தன்மை. பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டான். இவனை குறித்து யாக்கோபு என்ன சொன்னார் கவனிங்க. இவன் பயப்படுவான், ஆனா பக்தி இருக்காது, கீழ்ப்படிதலும் இருக்காது. பயம் கீழ்ப்படிதலோட சேராது, பயபக்தி கீழ்ப்படிதலோட சேரும். பாருங்க, யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசு விசுவாசிக்குது, நடுங்குது, ஆனா கீழ்ப்படியாது. அதனாலதான் பிசாசுக்கு எதை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்காரு? எரி நரகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்காரு. நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்? நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆனா இது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். நம்முடைய சுபாவ மனிதன் என்னைக்குமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாம்சம் என்ன செய்யுது? கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாவே இருக்காது. இந்த மாம்சம் எப்பொழுதுமே, மாம்சத்தின் தன்மைகள் என்ன செய்யும்னா தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து தான் நிற்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, நம்ம தேவ சமூகத்துல ஆராதனைக்கு வாரோம், நம்மையே தேவனுடைய பலிபீடத்துல அர்ப்பணிக்க பழகணும். நம்முடைய சரீரம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சரீரத்தினாலே ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்துடாதீங்க. இந்த சரீரத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்து. அதுக்காக தான் தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். கொஞ்சம் கடினமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவே பட்ட பாடுகளினாலே, என்னது பட்ட பாடுகள், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவருக்கும் ரொம்ப வேதனை தான், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நம்மள வீணா யாராவது திட்டினாங்கன்னா, அவமானப்படுத்தினாங்கன்னா, நம்முடைய சுபாவம் என்ன? உடனே ரியாக்ட் பண்றது தான். இயேசு அப்படி செய்யவே இல்லை. இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணாரா? வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:21 கவனிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன மாதிரியை வச்சுட்டு போனாரு? அவர் பாவம் செய்யவில்லை. எப்போ? பாடுபட்ட போது, உபத்திரவத்தை சகித்த போது, வசனத்தின் நிமித்தமாக வந்த நிந்தனைகளை சகித்த போது அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். எந்த அளவுக்கு பிதாவுக்கு தன்னை ஒப்புவித்து கீழ்ப்படிந்தார்னு பாருங்க. ஆகவேதான் இயேசுவை தேவன் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார். அவரை தான் நம்முடைய நித்திய ரட்சிப்புக்கு காரணராய் மாற்றிவிட்டார். இயேசு இப்படிதான் இந்த உலகத்துல வாழ்ந்தார். நம்மை போல அவரும் மாம்ச தேகியா இருந்தார். அவர் மனிதனாய் இருந்தார். நம்மை போல. நமக்கு என்ன உணர்ச்சி இருக்குதோ அவருக்கும் அந்த உணர்ச்சி இருந்துச்சு. ஆனா அவர் பாவம் செய்யல. நம்மை போல அவரும் சோதிக்கப்பட்டார், உண்மைதான். ஆனா சோதிக்கப்பட்ட போது பிதாவுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தபடினாலே அவர் சோதனையில பாவம் செய்யவில்லை. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து விடவில்லை. அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நமக்கு இதே சிந்தை நமக்கு இருக்கணும். நம்ம கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்கணும். சில விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன். கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் பரிமாணங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆரோக்கியமா இருக்கா என்பதை வெளிப்படுத்துகிறது நம்முடைய கீழ்ப்படிதலே. எப்படிங்க அது வெளிப்படுத்தும் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, யோவான் அதனுடைய 14:15 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். முதல் பாருங்க, இயேசு தம்முடைய சீஷர்ல பார்த்து சொன்னாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பிற்கு சான்று எதுன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ அன்பு இருக்கு எப்படி தெரியும்? நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே
தேவன் நமக்குள்ள ஒரு காரியத்தை செய்யறார். என்ன செய்யறார் தெரியுமா? ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்ப பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எதை ஊற்றுறார்? தேவ அன்பை ஊற்றுறார். சரி, தேவ அன்பு உள்ள இருக்கு. அந்த தேவ அன்பு வெளிப்படணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னா, அந்த அன்பு இன்னும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா மாறணும் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும் விஷயம்? நீங்க தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அன்புக்கான சான்றிதழை இங்க சொல்றாரு. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால், இப்ப தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க தேவனிடத்தில் அன்பா இருக்கிறது எப்படி தெரியும்? என் கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, அதை கை கொள்ளும் போது. இதே போல 21 வசனத்தை கவனிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றான். நல்ல கவனிங்க. இயேசு சொல்றாரு, நீங்க என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க என்னிடத்தில் அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி வெளிப்படுதுன்னு கவனிங்க. அன்பிற்குரிய சான்றாக வெளிப்படுகிறது. அப்ப தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும் என்றால், நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருப்போம் என்றால், ஆண்டவர் நம்மை நேசிப்பார். இயேசு நம்மை நேசிக்கிறதோடு நின்று விட மாட்டார், தம்மையே நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால்தான் இயேசு தம்முடைய சீஷர்ல பார்த்து சொன்னாரு, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ அன்பிலே நிலைத்திருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவ அன்பிலே நிலைத்திருப்பது அந்த கீழ்ப்படிதல் மூலமாக தான் நடக்கும். இப்போ கீழ்ப்படிதல் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அன்பிற்கான ஒரு சான்றிதழாக மாறும். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமா இருப்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம், இந்த கீழ்ப்படிதல் நீங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாய் இருக்கிறது. வாசிங்கள், ரோமர் 16:19 உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரோமாபுரி விசுவாசிகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க தேவனுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களா இருப்பீங்க. அதனால பவுல் இந்த விசுவாசிகளை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஏன் தெரியுமா? இவர்களை குறித்து இன்னும் அழகா சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 16 அதே 17 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியுள்ள ஜீவிக்கிறார்கள் என்பதை பவுல் கண்டார். அதுக்கு அடுத்து சந்தோஷப்பட்டார். அவங்களை எச்சரிக்கிறார். நீங்க கள்ள போதகத்துக்கும் நயவஞ்சகமான பேச்சுக்கும் இடம் கொடுத்துறாதீங்க. அவங்களை விட்டு தூரமாய் விலகி இருங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னது? நாம் அவருக்கு உண்மையாய் இருக்கிறோம் என்பது எது வெளிப்படுத்துகிறது? நம்முடைய கீழ்ப்படிதல். நீங்க உண்மை இல்லாம போயிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், தேவனுடைய வசனத்தை ஒழுங்கா கற்றுக்கொண்டு கீழ்ப்படியாம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை காட்டிடும். எபிரேயாக்கியன் இனியும் சொல்லாம இல்ல. எபிரேயாக்கியன் விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்றாரு கவனிங்க. கொஞ்சம் வேதனையோடு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது.
நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்ப இவங்க வாழ்க்கையில பாருங்க, வளர்ச்சி இல்ல. என்ன காரணம்? கீழ்ப்படியாமை. காலத்தை பார்த்தா நீங்க போதகரா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன சின்ன சத்தியத்தை, ஒரு சின்ன கற்பனையை கொடுத்திருப்பாரு. அந்த கற்பனைக்கு நீங்க கீழ்ப்படியலைன்னா அடுத்த தேவனுடைய வெளிப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. சின்ன சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படிய பழகுங்க. ஒருவேளை அது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஆனா கீழ்ப்படிச்சு பாருங்க, நீங்க காலத்துக்கு ஏற்ற வளர்ச்சி பெறுவீங்க. நீங்க நல்ல ஒரு தேவனுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்கள் என்பதை அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அப்ப நல்லா கவனிப்போம். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனோட நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கு. அந்த கீழ்ப்படிதல் அந்தரங்கத்துல இருக்காது, கீழே நம்ம ஹிட்டனா இருக்காது, மறைவுல இருக்காது. அது எப்படினாலும் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்திடும். உங்களை பார்த்து ஜனங்க பார்ப்பாங்க, இவர் தேவனுடைய பிள்ளை சொல்லுவாங்க. சோ நம்ம தேவனோடு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. இன்னொரு காரியத்தை இந்த கீழ்ப்படிதல் நமக்கு காட்டுகிறதா இருக்குது. என்னது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இது எதை காட்டுது? கீழ்ப்படிதல் நமக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும். எதுக்கு கீழ்ப்படிதல்? எதுக்கு கீழ்ப்படிதல் விடுதலையை கொண்டு வரும்? கிருபையின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறது விடுதலையை கொண்டு வரும். பாருங்க, இதுக்கு பிறகுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்வார் தெரியும்? 17ஆம் வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்து இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க முன்னே பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, பாவ பிரமாணத்துக்கு அடிமையா இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு விடுதலை இல்ல. ஆனால் இப்பொழுது கிருபையின் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டீங்க, இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்பட்டீங்க. இப்ப நீங்க தேவனுடைய உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினாலே என்ன கிடைச்சிட்டு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கினார். பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கினார். சாபத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கினார். உங்களை ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் மாற்றி இருக்கிறார். நம்ம இந்த உபதேசங்களை கீழ்ப்படுகிறோமோ அந்த கீழ்ப்படிதல் என்ன செய்யுமா? நம்முடைய அவயவங்கள் எல்லாம் பாவத்தின் கிரியை இன்மேல் செய்யாது. இன்மேல் என்ன செய்யும்? விடுதலையோட நீதியின் கிரியைகளை நடப்பிக்கும். நீதியின் கிரியைகளை நடப்பிக்க என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் நம்ம மேல் பிரியப்படுவார். பிரியப்பட்டு நமக்கு என்ன செய்வார்னா பரிசுத்தமாகுதலை நமக்கு பலனா கொடுப்பார். முடிவு நித்திய ஜீவன். இதாங்க தேவன் நமக்கு கொடுக்கிறது. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு எதனால கிடைக்குது? கீழ்ப்படிதலால கிடைக்குது. அப்ப கீழ்ப்படிதல் தான் உண்மையான விடுதலை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. எதுக்கு கீழ்ப்படிதல்? அதான் முக்கியம். தேவனுடைய வசனத்துக்கு, கிருபையின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதல் நமக்கு விடுதலை, மெய்யான விடுதலையை கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் இதன் மூலமாக தேவனோட நித்திய காலமாக வசிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, கீழ்ப்படிதல் தேவனுடைய நன்மையை புசிப்பதற்கான ஒரு சாபி. எப்படி தெரியும்? வாத்தீங்க, ஏசாயா அதனுடைய 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆண்டு சொல்றார், தேவஜனமே, நீ மனம் பொருந்தி நீ செவி கொடுத்தால், அதாவது செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் நீ எதை புசிப்ப? தேசத்தின் நன்மையை புசிப்ப. அதாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும். இந்த பூலோகத்துல தேவன் உங்களுக்கு நன்மை வச்சிருக்காரு, நன்மை வைக்காம இல்ல. இயேசு இந்த உலகத்தின் நாட்கள்ல அவருடைய சீஷர்களில் பிரதான சீஷனாகிய பேதுரு ஒரு வசதி கேட்டார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உமக்கு பின் வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உடனே ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிடைக்கும்னா, இந்த பூலோகத்திலே உனக்கு நூறத்தனையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன். அது எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் உபத்திரவத்தோட கிடைக்கும். அப்ப இந்த பூலோகத்துல நமக்கு நன்மை வைக்காமலாம் இல்ல.
நம்ம ஆண்டவர் சகல விதமான நன்மைகளையும் நாம் பரிபூர்ணமாய் அனுபவிப்பதற்கு என்ன செய்யறாரா? அனுகிரகம் பாராட்டுகிறார். அப்போ ஆண்டவர் நன்மையை நமக்கு வச்சிருக்கார். தேவ பிள்ளைகளுக்கு நன்மை இல்லாம இல்ல. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். சாப்பாடு தேவையா? சாப்பாடு தேவை தருவார். உங்களுக்கு உடை தேவையா? தருவார். இந்த உலகத்துல நீங்கள் வாழ்வதற்கு தேவையான சகல நன்மைகளையும் அவர் கொடுக்க வல்லவர். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போனா எல்லா நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லவர். ஆனா அந்த நன்மையை நீங்க பெற்று ஆனந்திக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுங்க தேவை? எந்த சாபி தேவை? கீழ்ப்படிதல் என்னும் சாபி. இந்த கீழ்ப்படிதல் நிறைய பேருக்கு இல்லாதனால தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவங்களால என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியவில்லை. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா அநேக நேரங்களில் நம்ம எப்படி என்ன செய்யணும்? அந்த நன்மையை நம்ம இழந்து தவிக்கிறோம். காரணம் என்ன? கீழ்ப்படியாமை என்ற ஒரே ஒரு காரணத்தினால. இன்னைக்கு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு பாருங்க. தேவன் உங்களுக்கு நன்மையை வழங்காம இருக்கவே மாட்டார். தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். கீழ்ப்படிதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான சாபி. அது மட்டுமல்ல, நீங்க தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னு சொன்னா நீங்க கீழ்ப்படிய பழகணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை இதுக்கு நல்ல ஒரு சான்று. பாத்தீங்க, எபிரேயர் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆபிரகாமை தேவன் 75 வயதில் அழைத்தார். சொன்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அதை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ஆபிரகாம் எந்த மறுபேச்சும் பேசாம, ஆண்டவரே எந்த இடம், எப்படிப்பட்ட இடம் என்றெல்லாம் அடுத்தடுத்து கேள்விகள் எழுப்பாம உடனே ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவர் பாட்டுக்கு பிரயாணப்பட்டு போனார். அவருடைய மனைவி, அவருடைய பரிவாரங்களோடு அவர் வந்தார். அது என்ன செய்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவரை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அழைத்து வந்தது. அதனால்தான் நீங்க பாக்குறீங்க, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவன் சுதந்திரிச்சான். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு நிழலாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு நிழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய்யான சுதந்திரம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் உடன் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்கு வாக்களித்து இருக்கிறார். அதை தேவன் கொடுப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தமான தேசத்துல நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவை என்னங்க? கீழ்ப்படிதல். ஆபிரகாம் இந்த உலகத்தில் இருக்கிற வாக்குத்தத்தமான அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கீழ்ப்படிந்தார் என்றால், நமக்காக தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு நாம் பிரவேசிக்கணும்னா, அதுக்குள் பிரவேசிக்கணும்னா நமக்கிட்ட இவ்வளவு கீழ்ப்படிதல் தேவை. பாருங்க, இந்த வாக்குத்தத்தமான ஒரு தேசத்தை பெற்ற பிறகு கூட அவருடைய கண்ணில் எங்க பார்த்துட்டு தெரியுமா? தேவன் அவருக்காக கட்டி உண்டாக்குகிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை தான் நோக்கி பார்த்துட்டு இருந்தது. அதுக்காக காத்திருந்தாராம். கீழ்ப்படிதல் நீங்க காத்திருக்கவே மாட்டீங்க. கீழ்ப்படிதல் எதை செய்துனா, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படியாய் உங்களுக்கு ஒரு கிருபை தருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய அந்த சுதந்திரத்தின் பிள்ளைகளாக நீங்க மாறணும். அந்த சுதந்திரத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும்
வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தை இது உங்களுக்காக எனக்காக தேவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். இதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும். இதுக்கு என்ன தேவை? கீழ்ப்படிதல் தேவை. கீழ்ப்படிதல் இல்லைன்னா தேவனுடைய இந்த அருமையான மகிமையான இந்த அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இதற்காக நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்முடைய ஜீவியம் கீழ்ப்படிதல் உள்ளதா இருக்கிறதா? இந்த கீழ்ப்படிதலுடைய இன்னொரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, இது நம்முடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமா மாத்திரும். நம்முடைய நடக்கை நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை காட்டுகிறது. அப்போ நம்முடைய நற்சாட்சியுள்ள ஜீவியத்துக்கு ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல் தான். வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14 வசனம் 15 வசனம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நம்ம ஆண்டவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தமான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவரை போல மாறணும். அவருடைய சுபாவங்களை தரித்துக் கொள்ளணும். அப்படித்தானே? அப்போ நம்முடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமா மாறணும்னா அதுக்கு ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல். அதான் பேதுரு சொல்லி தராரு. நீங்க இனி பழைய வாழ்க்கைப்படி நடக்கக்கூடாது, பழைய இச்சையின்படி நடக்கக்கூடாது, பழைய அந்த கீழ்ப்படியாமை அந்த சுபாவத்தை அதன்படி நடக்கக்கூடாது. மாறாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்க நடக்கைகள் எல்லாம் என்ன செய்யுங்க? பரிசுத்தமா மாத்திக்கொண்டுங்க. இன்னைக்கு நம்ம நடக்க பரிசுத்தமாகணுமா? ஷார்ட்கட் ரூட்டே கிடையாது. என் சுபாவம் எப்படி தெய்வீக சுபாவம் மாறும்? எப்படி நான் திவ்ய சுபாவத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தேவை கீழ்ப்படிதல். அதுதான் அதனுடைய ஆதாரம். இன்னைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? எத்தனை வருஷமா நம்ம தேவனுடைய சபையில வாரோம்? நம்முடைய சுபாவம் மாறிடுச்சா? நம்ம நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமா மாறிட்டு வருதா? ஆண்டவர் நம்மளை பார்த்து பிரியப்படுவாரா? ஒரு நாள் இயேசுவை நாம் சந்திக்க போகிறோம். அவர் வெளிப்படும் போது அவரை நம்ம சந்திக்கணும்னா நமக்கு ஒண்ணு இருக்கணும். என்னது? அவர் சுத்தராய் இருக்கிறது போல நாமும் சுத்தமுள்ளவர்களா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் தான். இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கவனிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கோம். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்ம அவரை போல இருக்க போறோம் அப்படி நம்பிக்கை இருக்கா? அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அடுத்தது சொல்ற, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும்? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். எப்படிங்க உங்களை சுத்திகரிக்க முடியும்? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருந்து. எப்படி? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருந்தாதான் உங்களை சுத்திகரிக்க முடியும். அப்போ நமக்கு கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். உபதேச சட்டங்களை கேட்கிறீங்க, ஆராய்ந்து பாருங்க. நான் இந்த வசனத்துக்கு உண்மையா கீழ்ப்படுகிறேனா? இதுதான் கீழ்ப்படிதலுடைய பல நன்மைகள், நம் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட நன்மைகள். தேவன் தாம் இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உம்முடைய சிந்தை என்னிலே இருக்க கடவுள்.